இட்ஸ் மண்டே மார்னிங். மண்டேன்றதுனால வேலைலாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் நேற்று வச்ச கறி குழம்பும் இருந்துச்சு. ஸோ அதே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. சைட் பை சைட் லஞ்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பூசணிக்காய் பொரியலும் வெண்டைக்காய் காரக்குழம்பும் சாதமும் வச்சு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா தான் நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடித்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பையனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா எக் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா தைப்பூச விரதம் நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் மாலை போடணும், இதெல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் இருந்துட்டு இன்னொரு 9 days அது வரைக்கும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ எக் ரைஸ் செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக எக் ரைஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் 2 கரு இருக்கிற முட்டை பார்த்துருக்கீங்க? நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன். ஸோ யாரெல்லாம் பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.